கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் ஜீவூற்று ஊழியத்தின் சார்பாக என் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் ஜீவூற்று ஊழியத்தின் மூலமாக, ஜீவூற்று பத்திரிகையின் மூலமாக, மாதந்தோறும் உங்கள் கைகளிலே கிடைக்கின்ற பத்திரிகையின் மூலமாக அநேகருக்கு இந்த பத்திரிகை ஊழியம் தெரிந்திருக்கும். இந்த நாளிலும் என்னை குறித்து, என்னுடைய ஊழியத்தின் பாதைகளை குறித்து, சாட்சிகளை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் நான் பேரானந்தம் அடைகிறேன். கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்கென்றும் இன்னும் அநேகருக்கு இது உந்துதலாக இருக்கும் என்ற விசுவாசத்தோடும் இந்த நாளிலே உங்களோடு சில காரியங்களை நான் பேசும்படியாக ஆசைப்படுகிறேன். என்னுடைய பெயர் டி. விமலன். என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம். நான் சென்னையில் சிறுவயதாக இருக்கிற பொழுதே நான் வந்துவிட்டேன். நான் முழுவதுமாக ஒரு கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வளர்ந்தவன். ஒரு 4-5 தலைமுறையாக கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வளர்ந்தவன். என்னுடைய தகப்பனார் மிகவும் கண்டிப்புடன் எங்களுடைய சிறு வயதிலே கிறிஸ்தவ பாதையில் எங்களை நடத்தியிருக்கிறார்கள். எங்களுக்கு வேறு உலகம், வெளி உலகம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் எனக்கு தெரியாது. முழுக்க முழுக்க ஆலய காரியங்கள், முழுக்க முழுக்க வீடு என்று சொல்லி என் வாழ்க்கை அமைந்திருந்தது. என்னுடைய பட்ட படிப்பை கிறிஸ்தவ கல்லூரி என்று சொல்லப்படக்கூடிய தாம்பரத்தில் இருக்கக்கூடிய சென்னை கிறிஸ்தவ கல்லூரி, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கல்லூரியிலே என்னுடைய பட்டப்படிப்பை படித்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அந்த நாட்களிலே நான் உலகம் தெரியாமல் வாழ்ந்திருந்தபடியினால், அநேக உலக தொடர்புகள் எனக்கு இல்லாதபடியினால், அநேக நண்பர்கள் எனக்கு இல்லாதபடியினால், பெரிய அளவில் எனக்கு நட்பு வட்டாரங்கள் இல்லாதபடியினால் இந்த உலகத்தின் பலவிதமான காரியங்கள் எனக்கு தெரியாது இருந்தது. எனக்கு தெரிந்ததெல்லாம் வீடு, என் உற்றார் உறவினர் அப்படின்ற அந்த ஒரு குறுகிய வட்டாரத்துக்குள் ஆலய காரியங்களிலும் பங்கிடுவது. நான் சென்ற ஆலயத்தில், நான் சிறு வயது முதல் வளர்ந்த அந்த ஆலயத்தில் அனைத்து விதமான காரியங்களையும் அல்லது அனைத்து விதமான செயல்களையும் நான் அதில் ஈடுபட்டிருக்கிறேன். கிறிஸ்தவ காரியங்களிலே, ஆலய காரியங்களிலே இரவு முழுக்க இருந்து ஆலயங்களிலே பணிவிடை செய்திருக்கிறேன். ஆலயங்களை பெருக்கி கூட்டியிருக்கிறேன். எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறேன். ஆனாலும் எனக்குள் ஒரு வெறுமை இருந்தது. அந்த வெறுமைக்கான காரணம் எனக்கு தெரியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்தது பின்பு ஒரு கிளை மேலாளராக ஒரு தனியார் நிறுவனத்திலே நான் வேலைக்கு சேர்ந்தேன். 2003ஆம் ஆண்டு நான் அதில் பணியில் சேர்ந்தேன். 2009ஆம் ஆண்டு இறுதி வரை நான் அதில் பணியில் இருந்தேன். 8 வருடங்கள் ஏறத்தாழ நான் அதில் வேலை பார்த்திருக்கிறேன். அந்த நிறுவனத்தில் பல விதங்களில் என்னை எப்படியாகிலும் அவர்களுடைய மார்க்கத்திற்கு என்னை மாற்றிவிட முடியுமா என்று சொல்லி பலவித காரியங்களை முயற்சி. அதற்காக கிறிஸ்தவத்திலிருந்து அவர்கள் மார்க்கத்திற்கு மாறின ஒரு மனுஷனை என்னிடத்தில் அனுப்பினார்கள். அந்த மனுஷன் என்னிடத்துல வந்து பல விதமான காரியங்களை பேசினார். குறிப்பாக பைபிளில் இருந்து பல விதமான காரியங்களை எடுத்து சொல்லி, இது எல்லாம் குறைகளா இருக்கிறது, இதெல்லாம் மிஸ்டேக்ஸா இருக்கு, இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு, இதெல்லாம் மனுஷன் கைப்பற்றிருக்கு, இந்த வேதம் என்பது மனுஷன் கைப்பற்றிருக்கு, இந்த வேதம் தவறானது என்று சொல்லி பல விதங்களில் என்னிடத்துல குறை சொல்லி பேசிக் கொண்டிருந்தார். அவருக்கு என்னால் மறுமொழி கொடுக்கக்கூடிய ஞானம் அப்பொழுது இல்லை. ஏனென்றால் நான் வேதத்திலே வசனங்கள் எல்லாம் படித்திருந்த பொழுதும் கூட எனக்கு பெரிய அளவுல ஞானம் அல்ல, வேத ஞானம் அப்பொழுது இல்லாதது. அப்படின்னா நான் அவரோடு எந்த விதமான தர்க்கமோ வாதமோ பண்ணாமல் அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார். என்ன என்றால், நாம் மனுஷர்கள், நாம் ஆறறிவு படைத்தவர்கள். மிருகங்களாக இருந்தால் தன் தாய் தகப்பன் எப்படி போகிறார்களோ அவர்களை அப்படியே பின்தொடர்ந்து அப்படியே செல்லும். அது மிருகம், அது 6 அறிவு இல்லை, 5 அறிவு படைத்தது. ஆகவே அது அப்படி செல்லும். ஆனால் மனுஷர்கள் 6 அறிவு அப்படின்ற ஒன்றை பெற்றிருக்கிறபடினால், விசேஷமாக பெற்றிருக்கிறபடினால் நிச்சயமாக இவர்களுக்கு ஒன்று தெரிந்திருக்க வேண்டும். எது நல்லது எது கெட்டது என்று சொல்லி தெரிந்திருக்க வேண்டும். அதை தெரிந்து அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி போக வேண்டும். அதுதான் சரியான முறையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த ஒரு வார்த்தை, அவர் பேசின பல காரியங்கள் பேசினார். ஆனால் எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை, இப்பொழுது எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. ஆனால் அவர் பேசின அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் என் மனதிலே ஆணி அடித்தது போன்ற ஒரு வார்த்தையாக இருந்தது. நாம் மனுஷர்கள் 6 அறிவு படைத்தவர்கள், எது நல்லது கெட்டதுன்னு தெரிந்து நாம் அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி சொன்ன பொழுது, நான் என்னுடைய வேதம் உண்மைதானது தானா, என் கர்த்தர் உண்மையானவர் தானா, என் மனதிலே நிச்சயமாக இவரையெல்லாம் ஒரு தெய்வம் இல்லை என்ற ஒரு நிச்சயம் எனக்குள்ள இருந்தது. ஆனால் அதை குறித்து ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் அதை குறித்து தேட ஆரம்பித்தேன்.
என் கர்த்தருடைய வேதம் எவ்வளவு உண்மையானது என்பதை சொல்லி தேட ஆரம்பித்த பொழுது எனக்கு யாரும் கைட் பண்ணல. எந்த ஒரு மனுஷர்களும் எனக்கு கைட் பண்ணல. எந்த ஒரு நபர்களும் என்னை தேடி வந்து நீங்க இதை செய்யுங்க, இதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கு நான் ஒரு புத்தக நிலையத்துக்கு கிறிஸ்தவ புத்தக நிலையத்துக்கு செல்கிறேன் என்றால் எனக்கு ஆவியானவர் திட்டமாக ஒரு காரியத்தை, எனக்கு அப்பொழுது ஆவியானவர் பேசினான்னு எனக்கு தெரியாது, எனக்கு திட்டமாக ஒரு காரியத்தை சொல்லி இந்த புத்தகத்தை எடுத்து படி அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு இன்சிஸ்ட், எனக்குள்ள ஒரு தூண்டுதல். அந்த தூண்டுதலின் படி நான் புத்தகத்தை எடுத்து வாங்கி இருக்கிறேன். அப்படியாக ஏராளமான புத்தகங்களை நான் வாங்கி வைத்திருக்கிறேன். அப்படி வாங்கி ஒரு புத்தகத்தை எடுத்து நான் படிக்கிறேன் என்றால் அந்த புத்தகத்தை படித்து முடிக்கிற பொழுது என் கண்களில் இருந்து கண்ணீராக வழிந்து ஓடிவிடுகிறது. என் கண்களிலிருந்து கண்ணீராக வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது. ஏனென்றால் என் கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளது, என் தேவன் எவ்வளவு உண்மை உள்ளது. இது வெறும் வார்த்தைக்காக நான் சொல்லவில்லை, நான் அதை ருசித்தது நிமித்தமாக, என் உளமாற நான் ருசித்தது நிமித்தமாக நான் சொல்லுகிறேன். என் கர்த்தர் மெய்யான கர்த்தர், என் தேவன் மெய்யான தேவன் என்று சொல்லி நான் அதற்கு முன்பதாக வளர்க்கப்பட்ட எந்த ஒரு நிலையிலும் நான் அப்படி ஆத்மார்த்தமாக என் கர்த்தரை நான் ருசிக்கவில்லை. அப்பொழுது நான் ருசித்தேன். நான் ருசிக்க 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 தனிமையில் அவரோடு பேசுகிற நேரத்தை நான் அதிகப்படுத்தேன். யாரோடு பேசுகிறதை காட்டிலும், எனக்கு நெருங்கின இரத்த சம்பந்த உறவுகளோடு நான் பேசுகிறதை காட்டிலும் கர்த்தரோடு நான் அதிக நேரத்தை செலவிட்டு நான் அவரோடு இருந்த நேரங்கள் அதிகம். அப்படி நான் நேரத்தை அதிகமாய் செலவழித்தேன். அது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. எந்த மனுஷனிடத்திலிருந்தும் கிடைக்காத ஒரு பெரிய சந்தோஷம், எந்த மனுஷனிடத்திலிருந்தும் கிடைக்காத ஒரு பெரிய அரவணைப்பை என்னால் உணர முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கர்த்தர் எனக்குள்ளாக ஒரு தாகத்தை கொடுத்தார். என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, அது எனக்கு வேண்டும். ஆவியானவருடைய அபிஷேகம் என்பது, நான் என் கற்பனையில் என்ன யோசித்துக் கொண்டிருந்தேன் என்றால், என்னுடைய அறியாமையில் நான் என்ன யோசித்துக் கொண்டிருந்தேன் என்றால், சில பெந்தெகோஸ்தே சபைகளிலே என் தந்தை பெந்தெகோஸ்தே சபைகளுக்கு கூட்டிட்டு போவாங்க. சின்ன வயசுல நான் இருக்கும் பொழுது அப்படி கூட்டிட்டு போன இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் உற்சாகமா கைத்தட்டுவாங்க, எல்லாம் குதிப்பாங்க, அப்படியே இது பண்ணுவாங்க. ஸோ அபிஷேகம் அப்படின்னா இப்படித்தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிட்டேன். இப்போ கைத்தட்டுவாங்க, குதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு சமயத்துல நான் என்னுடைய தனி அறையில நான் கர்த்தருடைய சமூகத்துல நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அதிக நிச்சயமாக எனக்கு என் தேவன் கொடுக்கிறார் நிச்சயம். ஏனென்றால் என்னுடைய சுயத்தின்படி, என் சுய கிரியைகளின்படி எனக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கப்படுகிறது அல்ல, அவருடைய கிருபையின்படி, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியும் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் 100% கிடைக்க பெற முடியும் என்று சொல்லி நான் நிச்சயித்திருந்தபடினா நான் அதிக நிச்சயத்தோடு காத்திருந்தேன். நான் எப்படிப்பட்ட விதமான அபிஷேகமா இருக்கும் என்று சொல்லி எனக்கு தெரியாது. அதை குறித்த ஞானம் எனக்கு இல்லை. அப்படி நான் ஜெபித்துக் கொண்டிருந்தது திடீரென்று என்னுடைய தனி அறையிலே நான் ஜெபிக்கிறது என்றால் பலத்த சத்தத்தோடு ஆண்டவரை துதிப்பேன். என் முழு பலத்தோடு நான் துதிப்பேன். அது என் வீட்டார் அனைவருக்கும் தெரியும். என் கதவை மூடிட்டு நான் இது பண்றேன் அப்படின்னா பெரிய அளவுல நான் ஜெபம் என்று சொல்லி பல காரியங்களை நான் சொல்லதை காட்டிலும் துதி அதிகமாக இருக்கும், துதியின் சத்தம் அதிகமாக இருக்கும். அப்படித்தான் நான் என்னுடைய ஜெப நேரங்கள் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சமயத்துல திடீரென்று என் உச்சம் தலையில யாரோ எண்ணெய் ஊற்றினது போல இருந்தது. எண்ணெய் அப்படியே என் மேல் அப்படியே வழிந்து ஓடுகிறதை நான் கண்டேன். அது வழிந்து ஓடி என் முகங்களிலெல்லாம் அப்படியே வழிகிறது. என் முகங்களெல்லாம் வழிகிறத பார்த்தோன்னே எனக்கு சற்று ஆச்சரியம். என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இது நான் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்தது வேற. இப்போ நான் கைத்தட்ட போறேன், நான் குதிக்க போறேன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஆனா எனக்கு நடந்தது வேறு விதமான ஒரு காரியம். எனக்கு அப்படியே வழிந்து ஓடுகிறது. என் முடியில இருந்து டிராப்ஸ் என் ஷோல்டர்ல விழுந்து அப்படியே இறங்கி போகுது. அதுக்கப்புறம் என் காதுல இருந்து அப்படியே சொட்டு அப்படி இறங்கி அப்படியே வழிந்து ஓடுது. என் மேல அப்படியே நெஞ்சில வடிஞ்சு ஓடுது. என்னால் உணர முடியுது. நான் அதை தொடச்சு பார்க்கறேன். தொடச்சா என்ன உணர்வு வருமோ அப்படிப்பட்ட அதே உணர்வு எனக்கு உண்டானது. ஆனா கைகளில் ஒன்றுமே இல்லை. இது என்னுடைய கற்பனையான ஒன்றாக இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் இதை யோசிக்கவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. அப்போதான் இது என் மனசுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம். ஆனால் என் மூளைக்கு அது என்னன்னு புரியல. எனக்கு தெரியும், அதாவது நீங்களே என் சாட்சிகள் சொல்லி கத்த சொல்லியிருக்கிறாரு. அதன்படி யாரோ சொன்னதல்ல, என் வாழ்க்கையில எனக்கு நடந்த அந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். சொட்டு சொட்டாக அது எண்ணெய் வடிந்ததை என் சரீரத்தில் வடிந்து அது அப்படியே அது ஓடுனதை நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் இதை குறித்து வீட்டில் யார்கிட்டையும் நான் பேசல. என்னுடைய அலுவலகத்துல ஒரு நண்பர் என்னை சந்திக்க வருவார். அவர் பேர் சுரேஷ்ன்னு சொல்லி ஒரு பேரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், பிரதர்
நான் அபிஷேகத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். அபிஷேகத்துக்காக ஜெபிக்கும் போது திடீர்னு என் மேல யாரும் எண்ணெய் ஊத்துன மாதிரி இருந்தது பிரதர். அது அப்படியே எண்ணெய் வடிஞ்சு ஓடுச்சு. எனக்கு அது என்னன்னே புரியல பிரதர் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போதான் அவர் சொன்னார், பிரதர் உங்களுக்கு கர்த்தர் அவர் கண்களில் கண்ணீரோட சொன்னாரு, கர்த்தர் உங்களுக்கு என்ன அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் பிரதர். இது ஒரு விதமான அபிஷேகம். இது ஆரோனின் தலையிலே ஊற்றப்படுகிற அபிஷேக தைலத்துக்கு ஒப்பான ஒரு அபிஷேகம் பிரதர் அப்படின்னு சொல்லி, ஒரு விசேஷமான அபிஷேகம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரர் எனக்கு அன்னைக்கு அதை உறுதிப்படுத்தினார். அன்னைக்கு தான் இப்படி ஒரு அபிஷேகம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அவ்வளவு தூரத்திற்கு இந்த காரியங்களில் நான் ஞான சூன்யமா தான் இருந்தேன். ஆனால் வேத வசனம் சொல்கிறது, அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட பைத்தியங்களில் நானும் ஒருவனா இருந்தேன். கர்த்தர் என்னை அவருடைய கிருபையினால் என்னை தேடி வந்து என்னை அபிஷேகித்து என்னை நடத்தினார். 2008ஆம் ஆண்டு இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்கு பின்பு சின்னமலையில் உள்ள ஏஜி சபையிலே பாஸ்டர் ஆலன் ஜான் அவர்கள் மூலமாக நான் வீட்டில் தெரியாம நான் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா என்னால் பேசுறதுக்கு ரொம்ப வெட்கப்படுவேன், ஒரு கூச்சப்படுவேன். யாரும் போய் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் நின்று நான் பேச மாட்டேன். அவ்வளோ கூச்ச சுபாவம் மூலம் என் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்படி இருந்த என்ன, எனக்கு மைக்குனாலே அலர்ஜி, மைக்கை பிடிக்கணும்னாலே அலர்ஜி. அப்படி இருந்த என்ன, இதே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சுரேஷ்ன்ற அந்த சகோதரர் என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டார். நான் சொன்னேன், எப்போதுமே அவருக்கு சொல்றது, நான் பேக் சப்போர்ட்டை நான் கொடுப்பேன். அதாவது போகிறதுக்கான பல தேவைகள் இருக்கலாம், அதெல்லாம் நான் செய்வேன். ஆனால் எந்த காரணத்தை கொண்டு மைக்கை என் கையில் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட ஆரம்பத்திலே கண்டிஷன் போட்டு போனோம். அப்போ முதல் முறையாக சத்திய வீடு அப்படின்ற ஒரு பகுதி, நம்ம ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அவர் என்னை கூட்டிகிட்டு போனார். நாங்கள் ஒரு டீமாக போனோம். அங்கே போன இடத்துல அந்த சகோதரர் அவர் கையில் மைக்கு கிடைச்சது. மைக்கு கிடைச்ச அடுத்த சில நிமிஷங்களில் அவர் என்ன சொல்லிட்டாரு, இப்பொழுது சகோதரர் விமலன் வர்ஷிப் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அந்த மைக்லேயே சொல்லிட்டார். எனக்கு கூட்டத்தில் இருந்து எந்திரிச்சு பின்னாடி ஓடுறதா இல்லை மைக்கை வாங்கி போய் பேசுறதான்னு எனக்கு ஒன்றும் தெரியாமல் ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் மனசுக்குள்ளே அவரை திட்டிக்கிட்டே இருக்கிறேன். மனுஷன் கூட்டிகிட்டு என்னை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்திட்டாரேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே என்ன பண்ணுறேன், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு போய் மைக்கை வாங்கினேன். மைக்கை வாங்கி நான் ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி பார்த்தேன். கர்த்தாவே, நீர் மாத்திரம் தான் ஆண்டவரே, என் கையில் இல்லை, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நான் கர்த்தரை நோக்கி பார்த்துட்டு ஏதோ வர்ஷிப் பண்ணியிருக்கிறேன், ஏதோ பாட்டு பாடியிருக்கிறேன், ஏதோ பேசியிருக்கிறேன். நான் என்ன பேசினேன், என்ன பாட்டு பாடினேன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த நேரங்களில் நான் வர்ஷிப் பண்ணி பாட்டு பாடி முடிச்சு கண்ணை திறந்து பார்க்கும்போது அங்கே இருந்த சிறியோர் பெரியோர்லாம் கண்ணில் கண்ணீரோடு அழுதுட்டு இருந்தாங்க. அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்ச, ஓ, நான் வாயை திறந்தா அவர் பேசுறாரு, உன் வாயை விரிவாய் திறன் நான் அதை நிரப்புவேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னாரே. அப்போ நான் வாயை திறந்தா அவர் பேசுவாருன்றத அன்னைக்கு தான் முதல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த நாள் தான் கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய விசுவாசத்திற்கான பெரிய தூண்டுகோலா இருந்தது. அது முதற்கொண்டு இன்றைக்கு ஆயிரங்களின் மத்தியிலே கர்த்தர் என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ கன்வென்ஷன் கூட்டங்களில் கர்த்தர் என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ பெரிய சபைகளில் கர்த்தர் என்னை பேச வைத்திருக்கிறார். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை உறுதியோடு பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு முழுக்க 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 என் கர்த்தர் மாத்திரமே காரணம் அப்படின்னு சொல்றதை நான் சந்தோஷப்படுறேன். என்னை போல நீங்களும் கூட அநேகர் அப்படி இருக்கலாம். எனக்கு பேச தெரியாது, எனக்கு நடக்க தெரியாது, எனக்கு ஓட தெரியாது, எனக்கு செய்ய தெரியாது, ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி சொல்ற உங்களை தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதைகளை தெரிந்து கொண்டார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார்னு சொல்லிட்டு வேதம் சொல்கிறது. நீங்க பைத்தியம் சொல்லிட்டு உங்களை சொல்றீங்களா, நீங்க பேதைன்னு சொல்லி உங்களை சொல்றீங்களா, கர்த்தர் உங்களை தான் பயன்படுத்த போறார். ஒரு ஞானியை பயன்படுத்துவது அவருக்கு மேன்மை கிடையாது, ஒரு பைத்தியத்தை ஞானியாய் மாற்றுவது தான் அவருக்கு மேன்மை. அப்படிப்பட்ட ஞானியாய், அப்படிப்பட்ட ஒரு 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 காரியமாய் கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒப்பு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். அலுவலகத்துல நான் இருந்து கொண்டிருந்த பொழுது எனக்குள்ள கர்த்தர் இடைப்படுகிறார். என்ன அப்படின்னா, ஒரு பத்திரிகை ஊழியம் ஒன்று நடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இடைப்படுகிறார். ஒரு பத்திரிகை ஊழியம் நடத்த வேண்டும்.
அதுவும் எப்படி அது நடத்த வேண்டும் என்றால் இலவசமாக கொடுக்க வேண்டும். எனக்கு கர்த்தர் கொடுத்த வசனம் மத்தேயு 10:8. அதிலே இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்பது. ஜீவ ஊற்று ஊழியத்தின் மூலமாக எந்த ஒன்று ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அதுல இலவசமாய்த்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்னோடு இடைப்பட்டிருக்கிறார். இதற்கு அர்த்தம் நான் மற்ற ஊழியர்களை நான் குறை சொல்கிறேன் என்று சொல்லி தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது எனக்கு கர்த்தர் கொடுத்த இந்த கிருபையின் காரியம். இது நான் மற்றவர்களை குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுல இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். பிரதர், நீங்க ஏன் இப்படி செய்யறீங்க? இதை விட நீங்க ஒரு 2 ரூபாய் இல்ல ஒரு 5 ரூபாய் நீங்க இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்குமே அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இதை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எடுத்திருக்கலாமே, பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாசத்துக்கு ஒண்ணுமே இல்லாம, கஷ்டமே இல்லாம, வெறும் நீங்க உங்க எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக கையில 30,000 rupees உங்களுக்கு வெறும் வருமானம் மட்டும் கிடைக்குமே அப்படிலாம் சொன்னாங்க. நான் அப்போ அவங்கள்ட்ட தாழ்மையோட சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது என்னுடைய வருமானத்திற்கான தொழில் அல்ல, இது கர்த்தருடைய ஊழியம். என்னுடைய வருமானத்திற்கான தொழிலாக நான் இதை பார்க்கல. அப்படி ஒருவேளை நான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ இல்ல மற்ற காரியங்களையோ நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, ஒவ்வொரு மாசமும் எனக்கு எங்க இருந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு அதைத்தான் என் கண்கள் தேட ஆரம்பிக்கும். ஆகவே நான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய கிருபையினால் எனக்குள் தீர்மானித்துக் கொண்டு 2008ஆம் ஆண்டு, அப்பொழுது நான் வேலையில் இருந்தேன். 2008 ஜனவரி மாதம் தான் முதல் இதழை வெளியிடும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அப்பொழுது வெறும் 1000 பத்திரிகைகள் தான் அதிலே நான் அச்சடித்தேன். எனக்குள்ள தீர்மானிச்சது என்னன்னா, இதற்கு ஒரு நல்மேய்ப்பர் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கலாம், பத்திரிகைக்கு நல்மேய்ப்பர் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். அப்போ கர்த்தர் உடனே எனக்கு தரிசனத்தின் மூலமா இடைப்பட்டு, இல்ல இதுக்கு நல்மேய்ப்பர் அல்ல, இதுக்கு ஜீவ ஊற்று அப்படின்னு சொல்லி வைக்க சொல்லி பேசினார். ஏன் அப்படின்னா, இது அநேகருடைய தாகம் தீர்க்கிறதாக இருக்கும். தாகம் தீர்க்கக்கூடிய ஊழியத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், நீர் பாய்ச்சுகிற ஊழியத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கேன். ஜீவ ஊற்று என்று சொல்லி அதை நான் ஜனவரி 2008ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அதை நான் முதல் இதழாக வெளியிட்டேன். அதை தொடர்ந்து கர்த்தர் எனக்கு நடத்தி கொண்டே இருந்தார். கர்த்தருடைய கிருபையினால் அதை அநேகருக்கு அப்பொழுதே அது சில பேருக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. தொடர்ந்து அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ஆண்டவரே, இவ்வளவு குறைவான இந்த காப்பிகள் இந்த பத்திரிகையா லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்களுக்கு பிரயோஜனமாக போகிறது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கர்த்தர் சொன்னார், நீ பொறுமையோடு நான் சொன்னதை மட்டும் செய், நான் அதை செய்வேன் அப்படி சொன்னார். அதே போல 2008 ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊழியம், பத்திரிகை ஊழியம், 2009 ஜனவரியில 1000 பத்திரிகை வெளியிடப்பட்ட அந்த பத்திரிகையானது 15,000ஆக கர்த்தருடைய கிருபையினால் மாற்றப்பட்டது. ஆண்டவருடைய கிருபையினால் முழுக்க. அதன் பின்பு இந்த ஊழியத்தின் அந்த அந்த அடிப்படை காரியங்களே, அந்த ஸ்ட்ரக்சரே மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற விதமா போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்த்தர் என்ன நடத்தின விதம், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே வித்தியாசமான விதங்கள்ல செயல்பட ஆரம்பிச்சது. ஒருவேளை நானே அதை குறித்து எனக்கே அவ்வளவு ஞானம் தெரியாது, எனக்கே அவர்களோட பல விஷயங்கள் தெரியாது. நான் இதை குறித்து தேடின பொழுதுதான் எனக்கே இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. கர்த்தருடைய காரியங்களில எவ்வளவு வேத வசனம் உண்மையானதுன்னு சொல்லிட்டு நிரூபிக்கக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கிறது, இதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியாம இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எழுத ஆரம்பித்தேன். அது பல பெரிய ஊழியர்கள் முதற்கொண்டு, சிறிய ஊழியர்கள் முதற்கொண்டு, சின்ன விசுவாசிகள் முதற்கொண்டு எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். நான் நிறைய நன்மையான விஷயங்களை என் காதுல நான் கேட்டனே தவிர என் கண்ணால் அநேக காரியங்களை பார்க்கல. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், இதனுடைய அறுவடையின் பலனை நீ பரலோகத்துல நித்தியத்துல நீ காண்பாய்ன்னு சொல்லி கர்த்தர் பேசினார். இது அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் உறுதியா சொல்ல முடியும். அந்த பத்திரிகையை நான் விநியோகிக்கிற இடங்கள்ல நானும் நேரில் அதை விநியோகிப்பேன். ஏன் விநியோகிக்கிறேன்னா, முக்கியமான காரணம், ஜனங்கள் அதை எவ்வளவு ஆர்வமாக வாங்குகிறார்கள்ன்றதை பார்க்கும்பொழுது எனக்குள்ள ஒரு உத்வேகம் கிடைக்கும், எனக்குள்ள இன்னும் ஒரு உற்சாகம் உண்டாகும். அது ஒரு முக்கியமான காரணம். வெயில்ல நின்னதுல வாந்தி மயக்கம்லாம் கீழே தள்ளாடி கீழே விழுற சூழ்நிலையெல்லாம் எனக்கு பல நேரங்களில் வந்திருக்கும். அது சில பேருக்கு தெரியும். கர்த்தருடைய கிருபையினால் இது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகிறதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். என் பேர் மணிகண்டனுங்க. நான் இந்த ஜீவ ஊற்று பத்திரிகையை கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக படிச்சுன்னு வரேன். படிச்சுட்டு தான் என்னோடய ஊழியம் செய்கிற நண்பர்களுக்கு நான் கொடுக்குறேன். நான் சண்டே கிளாஸ் ஊழியம் தான் செய்கிறேன்.
இதில் எங்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது அரிய எப்படி சொல்கிறது, நாங்கள் எங்களுக்கு தெரியாத நியூஸ் எல்லாம் இது வெளிநாட்டிலேருந்து கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கிற நியூஸ் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது உண்மையிலே எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். எனக்கு அன்பான சகோதரன் விமலன் அவர்கள் நடத்தக்கூடிய ஜீவ ஊற்று என்கிற ஊழியத்தின் வாயிலாக வெளியிடக்கூடிய அந்த ஜீவ ஊற்று என்கிற பத்திரிகை எனக்கு தனிப்பட்ட முறையிலே மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. ஆம், என்னுடைய பல தேவ செய்திகளிலே அவர் வேதாகம சரித்திர உண்மைகளை அவர் மிகுந்த ஆதாரங்களோடு எழுதி வெளியிடுகின்ற கட்டுரைகள் என்னுடைய செய்திகளுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த பத்திரிகையை யார் யாருக்கெல்லாம் நான் அறிமுகம் செய்து வைத்தேனோ அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த பத்திரிகையின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி என்னிடத்திலே சாட்சி பகர்ந்தார்கள். ஆகவே நான் இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்கவும், இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளவும், கர்த்தரை நம்பவும், கர்த்தரிடத்திலே தயையையும் அவரிடத்திலே இருக்கிற இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஒவ்வொருவரும் இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கவும், இந்த ஊழியத்தை தாங்கவும் நான் உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். நான் பிளஸிங் கிராபிக்ஸ் டிடிவி சென்டர் நடத்தி வருகிறேன். சகோதரர் விமலன் அவர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். அவர் செய்து வருகிற ஜீவ ஊற்று பத்திரிகை கடந்த 2008 முதல் இன்று வரை நான் டைப் செய்து வருகிறேன், டைப் செய்து தருகிறேன். இந்த ஜீவ ஊற்று பத்திரிகை எனக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. வருகிற நாட்களிலே இந்த பத்திரிகை இன்னும் அதிகமாய் வெளிவரணும். இப்போது 15,000 பத்திரிகை வெளியிடுகிறார்கள். இன்னும் அதிகமாய் பத்திரிகை வெளிவரணும். இதை நான் வேலையாக செய்யாமல் சகோதரோடு இணைந்து அந்த ஊழியத்தில் நானும் ஒரு துணையாக இருந்து நான் செய்து வருகிறேன். சகோதரன் அவர்களையும் அவர் ஊழியத்தையும் கர்த்தர் இன்னும் பெருக செய்வராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு சாட்சி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னா, திருப்பத்தூர் பகுதியில் இருந்து அவருடைய தொடர்பு இப்பொழுது என்னிடத்துல இல்லை. அவர் என்கிட்ட பேசினப்ப சொன்ன சாட்சி கர்த்தருடைய ஆவியான சாட்சியாக நான் சொல்லுகிறேன். அவர் என்னிடத்துல சொன்ன காரியம், பிரதர் எங்க கிராமத்துல கிறிஸ்தவர் அல்லாத கிறிஸ்தவ எதிர்ப்பு அமைப்புகள் நிறைய இங்க உண்டு. அப்படிப்பட்ட மக்கள் கிறிஸ்தவத்தை குறித்து போதித்தாலே எரிந்து விடுவார்கள். நான் வேறு ஒன்றுமே செய்யல, உங்களுடைய ஜீவ ஊற்று பத்திரிகையை நான் எடுத்துக்கொண்டு போய் அவரிடத்துல தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சேன். அவரிடத்துல தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஊர் தலைவர் சொன்னாராம், இவ்வளவு தூரம் ஆதாரமா இயேசு கிறிஸ்து உண்மையானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரபூர்வமா இருக்கும்போது இதை நாங்க எப்படி ஏற்றுக்கிடாம இருக்க முடியும்? இந்த தெய்வம் பொய்யான தெய்வம் சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவராகவே ஆலயத்திற்கு வருகிறவர்களை கண்டித்து தள்ளின ஒரு மனுஷன் அவராகவே ஆலயத்தை தேடி வந்து அந்த பாஸ்டருடைய அந்த சபையில சேர்ந்ததோடு மாத்திரமல்லாமல் அங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லையும் கூட இந்த பத்திரிகைகள் கொடுக்கப்பட்டு இந்த ஊர் தலைவர் பேசி அதுல இருந்து 2 சப் இன்ஸ்பெக்டர்கள் ஆலயத்திற்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி ஒரு சாட்சியை சொன்னார். உண்மையில் அந்த சாட்சியை கேட்ட பொழுது எனக்கு சொல்லி முடியாத சந்தோஷமாக இருந்தது. அது வார்த்தையினால் விவரிக்க முடியாது. இதுபோல இன்னும் ஏராளமான சாட்சிகளை சொல்ல முடியும், அடுக்கிக் கொண்டே போகலாம். அவ்வளவு சாட்சிகள் இதில் இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவர் செய்திருக்கிறார், கர்த்தர் செய்திருக்கிறார். இதுல என்னுடைய சுய மகிமைக்கென்று மேன்மைக்கென்று ஒன்றுமே ஒரு துளி அளவு கூட கிடையவே கிடையாது. ஏன்னா என்னுடையது எதுவுமே கிடையாது. இதுல என்னுடைய பங்கு எதுவுமே கிடையாது. நான் ஜஸ்ட் ஒரு உழைப்பாளியா ஆண்டவருடைய ஊழியக்காரனா உழைச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். மகிமை முழுவதும் நான் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். நான் வேலை செய்து கொண்டிருந்த அந்த நிறுவனத்திலே திடீரென்று 2003ஆம் வருஷம் சேர்ந்து 2009ஆம் வருஷம் வரையிலும் நான் அங்கே பணியில் இருந்தேன். திடீரென்று என்னை கூப்பிட்டு நீங்கள் உங்கள் வேலையை விட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னாங்க. எனக்கு சற்று அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அந்த சமயத்தில் எனக்கு நான் திருமணமாக இருக்கவில்லை. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. எனக்குள்ள கர்த்தர் திட்டமா பேசிக்கிட்டு இருந்தார், நீ முழு நேரம் ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லி. நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு அவ்வளோ திறமைகள் கிடையாது ஆண்டவரே, நான் யார்ட்டையும் போய் காணிக்க வசூலிக்கிறது கூட எனக்கு பேச்சு பழக்கம் கிடையாது ஆண்டவரே,
நான் எப்படி முழு நேர ஊழியத்துக்கு வர முடியும்? நான் பகுதி நேர ஊழியத்தில் செஞ்சிருக்கிறேன். என்னுடைய வருமானத்தில், நான் வேலை பார்க்குற அந்த வருமானத்தில் நான் என்ன பண்ணுறேன்? நான் ஊழிய ஆரம்ப நாட்கள் அப்படி தான் செஞ்சேன். நான் கிராமப்புறங்களுக்கு போகும்போது வைக்கும்போது எல்லாமே முழுக்க என்னுடைய வருமானத்திலிருந்து நான் காணிக்கை கொடுத்து நான் அங்கே ஊழியம் செஞ்சுட்டு வந்திருக்கேனே தவிர மற்றபடி யார் இடத்துலேருந்து நான் வாங்கினது கிடையாது, கர்த்தருடைய கிருபையினால. ஆகவே நான் உன்னை அழைச்சிருக்கேன், நீ வரணும். எத்தனை சில பேர் சொன்னாங்க, பவுல் அப்போஸ்தலர் நீங்க பார்த்திருக்கீங்க, பவுல் அப்போஸ்தலர் வேலை செய்து கொண்டு தான் ஊழியம் செஞ்சாரு. அவர் கூடை மூடுதல் வேலையை பார்த்திருக்கிறாரு. பார்த்துட்டு அந்த படத்துல அந்த வருமானத்துல தனக்கு தேவைகளை சந்திச்சுக்கிட்டு அவர் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது உண்மைதான். பவுல் அப்போஸ்தலர் ஆண்டவர் அப்படி செய்ய சொல்லல. அவர் அந்த ஜனங்களுடைய மன கடினங்களின் நிமித்தமாக அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், நான் யாரிடமும் பெற்றுக்கொண்டு வாழ்கிறேன்னு சொல்லி வந்துடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அவர் தன்னுடைய சாட்சிக்காக அவர் செய்திருந்தார். ஆனாலும் கர்த்தர் பேதுரு போன்ற தேவ ஊழியர்களை பார்த்து, உன் வலைகளை விட்டு நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்லி சொன்னார். நீ செய்கிற தொழிலை விட்டு நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி முழுமையாக தன்னை முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பணி செய்தவர்கள் உண்டு. ஆகவே நான் கர்த்தருக்குள் இந்த வசனங்களை கொண்டு கர்த்தரோடு பேசினார், நீ முழு நேர ஊழியத்திற்கு வா. நான் 2010 வருஷம் துவக்கத்துல என்னோட ஜாப் நான் எழுதி கொடுத்து வந்தேன். இந்த வருஷத்துல தான் கர்த்தர் எனக்கு திருமண காரியத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த வருஷம் தொடங்கி கர்த்தர் அற்புதமான விதத்துல எந்த ஒரு தேவைக்கும் நான் இல்லையே என்று சொல்லி நிற்காதபடிக்கு, நான் தேவை இருக்கிறதுன்னு சொல்லி நினைக்கிற பொழுது எங்கிருந்து வரும் என்று தெரியாது, கர்த்தரின் தேவை சந்தித்திருக்கிறார். இந்த ஊழியமானது முழுக்க 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 விசுவாசத்துல, விசுவாசம் என்பது காணப்படாதவர்களின் நிச்சயம் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஜீவூற்று ஊழியமானது கர்த்தருடைய கிருபையினால் 2008 ஜனவரியில் தொடங்கி இந்த மாதம், அதாவது ஜூன் 2017 வரையிலும் கிட்டத்தட்ட 9 வருஷங்கள் கர்த்தருடைய கிருபையினால் நிறைவு செய்ய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த ஊழியத்தின் மூலமாக எந்த ஒன்று கொடுக்கப்பட்டாலும் அது இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் தீர்மானித்திருக்கிறேன். அதற்காக எனக்காக ஜெபிக்க வேண்டிய தேவ பிள்ளைங்க எனக்கு நிறைய தேவைப்படுகிறார்கள். எனக்காக ஜெபிக்கவும், இந்த ஊழியத்துல அன்றைக்கு மோசையின் கரங்களை தாங்கி பிடித்த மனுஷர்களைப் போல நான் ஊழியத்துல என் கரங்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் உயர்த்தி இருக்கிறேன். என் கரங்களும் சோர்ந்து போவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதை தாங்கி பிடிக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் எனக்கு வேண்டும். ஆகவே நான் யாரிடத்திலும் இதுவரையிலும் தைரியமாக சொல்ல முடியும், விசுவாசத்தில் தைரியமாக சொல்ல முடியும், யாரிடத்திலும் நான் கையேந்தினதில்லை, யாரிடத்திலும் நான் பிச்சை எடுத்ததில்லை. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன். அவர் எனக்கு கொடுப்பார், அவர் என்னை நடத்துவார் சொல்லிட்டு அந்த விசுவாசத்தில் மாத்திரம்தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இதை நான் எவ்வளவும் தைரியமா சொல்ல முடியும். ஆகவே இந்த ஊழியத்தில் இன்னும் அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நான் தீர்மானித்திருக்கிறேன். குறிப்பாக ஜீவூற்று ஊழியத்திலிருந்து கிறிஸ்தவ பிள்ளைகளில், கிறிஸ்தவ மக்களில் ஏராளமான பேர் வறுமையில் இருக்கிறவர்களும், கிறிஸ்தவர்களில் ஏராளமான பேர் பலவிதமான கஷ்டத்துல அனாதைகளாக இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை நான் அனுதினமும் தொலைபேசி மூலமாக பலருடைய அழுகையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவங்க 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 கண்ணீரோடு சொல்லுகிற அவர்களுடைய புலம்பலை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆகவே கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளுக்கென்று ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு, கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் அப்படின்ற அந்த பேஸ்ல ஒரு ஜீவூற்று ஊழியத்தின் சார்பாக ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு, அது முழுக்க முழுக்க கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, வேதத்துல பிள்ளைகளின் அப்பத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது பிள்ளைகளின் அப்பம் பிள்ளைகளுக்கு. ஆகவே கிறிஸ்தவ மார்க்கத்தை, கிறிஸ்தவை பின்பற்றக்கூடிய அநேக பிள்ளைகள் வறுமையிலும் கஷ்டத்திலும் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு உதவுவதற்கென்று ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் தீர்மானித்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஜீவூற்று பத்திரிகை கர்த்தர் சொன்னது போல இது ஆயிரங்களுக்கு மாத்திரமல்ல, லட்சங்களுக்கு மாத்திரமல்ல, கோடிகளுக்கு
கர்த்தர் ஆரம்ப நாட்களில் நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுதெல்லாம் திடீரென்று இந்தியாவினுடைய முழு அமைப்பை எனக்கு காமிச்சுக்கிட்டே இருந்தார். திடீரென்று நான் கற்பனை கூட பண்ணதில்லை. என்ன நீங்க இந்தியா மேப்பை வரைய சொன்னீங்கன்னா வரைய தெரியாது. ஆனா அந்த மேப்பை அப்படியே ஃபுல்லா அப்படியே கர்த்தர் எனக்கு தரிசனத்தில் அப்படியே காமிச்சு அதற்காக ஜெபிக்கும்படியாக என கர்த்தர் தூண்டி இருக்கிறார். ஸோ நிச்சயமாக முழு இந்தியாவிற்குமான ஒரு எழுப்புதல், அந்த எழுப்புதலுக்கான ஒரு சிறிய கருவியாய் கர்த்தர் என்னையும் பயன்படுத்துகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்தியாவில் ஒரு எழுப்புதல் இருக்கிறது. அந்த எழுப்புதலுக்கான ஒரு சிறு கருவியாய் கர்த்தர் என்னையும் பயன்படுத்துகிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஜீவ ஊற்று ஊழியமானது இப்பொழுது தமிழிலே 15,000 பத்திரிகைகள் மாதந்தோறும் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. இது லட்சங்களாக மாறி தமிழகத்தின் மூலை முடுக்குகளெல்லாம் செல்லப்பட வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சியோடு இருக்கிறேன். இது என்னுடைய சுயத்தின்படியான சுய விளம்பரத்திற்கான ஒரு காரியம் அல்ல. இது கிறிஸ்துவின் நாமத்திற்கென்று கிறிஸ்துவுக்காக மாத்திரம் விதைக்கப்படுகிற விதை என்பதை மனதில் கொண்டவர்கள் இதை தாங்கி பிடிக்க எனக்கு நீங்கள் கரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது எந்த விதத்திலும் வியாபார நோக்கத்திற்கான ஒரு காரணம் அல்ல. எந்த விதத்திலும் சுய மகிமைக்கான ஒரு தேடலும் அல்ல. சுய மகிமைக்காக நான் தேடுகிறவனாக இருந்தால் ஒருவேளை இத்தனை ஆண்டுகளில் நான் பல முறை என்னை குறித்து நான் பல விளம்பரங்களை நான் கொடுத்திருப்பேன். நான் இதுவரையிலும் என்னை குறித்து எந்த சுய விளம்பரங்களும் அந்த பத்திரிகையில் கொடுத்திருக்க மாட்டேன். நான் எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், என்னுடைய கரத்தை நீங்கள் தாங்கி பிடிக்க வேண்டும். என்னுடைய கரத்தை நீங்கள் தாங்கி பிடித்து இந்த ஊழியம் லட்சங்களுக்கு கோடிகளுக்கு இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும். இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் எனக்கு உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய ஜெபம் எனக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது, மிக அவசியமாக இருக்கிறது. நீங்கள் அதை செய்யணும்னு சொல்லிட்டு நான் உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இது தமிழகத்தில் மாத்திரமல்லாமல் முழு இந்தியாவிற்குமாக இது செல்ல வேண்டும். அநேக செய்திகள், அநேக ஊழியர்கள் சொல்றாங்க, பெரிய பெரிய ஊழியர்கள், அவங்க சொல்றாங்க, இந்த செய்திலாம் எனக்கு தெரியாது பிரதர், நீங்க சொல்ற வெளியிடுற இந்த செய்திகள்லாம் எனக்கு தெரியாது. இதை தெரியுறதுனால என்ன நடக்க போகிறது? இதை தெரியுறதுனால கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் எவ்வளவு தூரம் என் கர்த்தருடைய வார்த்தை நிரூபணமாக இருக்கிறது, என் வேதத்தின் வார்த்தைகள் பொய்யுரையாது என்று சொல்லி அந்த ஒரு உணர்வுக்குள்ளாக, அந்த ஒரு விசுவாசத்திற்குள்ளாக நிற்கிறதற்கு எதுவாக இருக்கும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இதை பிரயாசத்தோடு கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை கொடுத்து அதை எழுத கர்த்தர் உதவி செய்து வருகிறார். ஒவ்வொரு மாதமும் அவரே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அநேக நேரங்கள் தூக்கத்தில் இருக்கும்போது சில நேரங்களில் சில தாட்ஸ் கொடுத்து இதை எழுதணும், இந்த சப்ஜெக்ட் எழுதணும், இந்த காரியத்தை தேடு அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கத்தில் அரை தூக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் பல நேரங்களில் கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்த சில தாட்ஸை கொடுப்பார், அந்த எண்ணங்களை கொடுப்பார். அதை நான் குறித்து வச்சுக்கிட்டு அடுத்த நாள் அதை குறித்து தேடுவேன். அநேகர் கேட்குறாங்க, பிரதர் எங்க இருந்து இவ்வளவு விஷயங்களை தேடுறீங்க, எங்க இருந்து யாராவது உங்களுக்கு அனுப்புறாங்களா? யாரும் எனக்கு அனுப்புறதில்லை, யாரும் எனக்கு எதுவும் அனுப்புனதில்லை. நான் தேடுறேன். எப்படி தேடுறேன் அப்படின்னா, ஆவியானவரோட ஒத்தாசையோடு. ஆவியானவர் கைட் பண்றார். இந்த விஷயம் இந்த மாசத்துல இந்த காரியங்கள் எழுதப்படணும். அதுல வரக்கூடிய வரிகள் கூட எனக்கு சொந்தமானது கிடையாது. அதுல வரக்கூடிய எழுத்துக்கள், வரிகள், வார்த்தைகள் எதுவுமே எனக்கு சொந்தமானது கிடையாது. நான் எழுத ஆரம்பிக்கும் பொழுது பிளாங்கா தான் உட்காந்து எழுதுவேன். ஆனால் எழுத 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 அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியானவர்கள் நடத்தப்படுவதை நானே உணர்ந்திருக்கேன். பல நேரங்களில் உணர்ந்திருக்கிறேன். அப்போ நான் நினைப்பேன், இது நிச்சயமா ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகுது. ஒவ்வொரு மாசமும் அந்த பத்திரிகை வெளியிடுறதுக்கு முன்னாடி என் உடல்நிலை பல விதங்களில் பாதிக்கப்படும். அது என் வீட்டாருக்கு தெரியும். அதை எடுத்து முடிச்சுட்டு வரதுக்காட்டில் பல விதங்களில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். உடம்பு பல விதங்களில் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஆனால் இது கிறிஸ்துவுக்காக. அதனால அது எனக்கு பெரிய விஷயமாக நான் பெரிதாக எண்ணுவதில்லை. ஆகவே அன்பிற்குரியவர்கள், எனக்காக, என் 2 பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, என் பெற்றோருக்காக, என் உடன் பிறந்தவர்களுக்காக, அது மாத்திரமல்லாமல் என்னோடு இணைந்து இந்த பணியிலே அவ்வப்பொழுது என்னோடு இணைந்து இந்த காரியங்களை செய்கிற மக்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மாத்திரமல்ல, இந்த பத்திரிகை 15,000 பத்திரிகையில் 10,000 பத்திரிகை சென்னையில் மாத்திரம் விநியோகிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் மற்ற பத்திரிகைகள் டிராவல்ஸ் மூலமாக ஓசூர், பெங்களூர் பகுதிகளிலும், ஓசூர், கிருஷ்ணகிரி, பெங்களூர் பகுதிகளிலும், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற பகுதிகளிலும்,
அப்புறம் திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருச்செந்தூர் அந்த பகுதிகளிலும் டிராவல்ஸ் மூலமாக அனுப்பப்பட்டு விநியோகிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த அளவு எனக்கு திருப்தி இல்லை. இது மாத்திரமில்லாமல் இன்டர்நெட் மூலமாகவும், இமெயில் மூலமாகவும், வாட்ஸ்அப் மூலமாகவும் இந்த பத்திரிகை விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக வெளிநாடுகளுக்கு, நான் நினைத்திராத அநேக பகுதிகளுக்கெல்லாம் இந்த பத்திரிகை சென்று அங்கு உள்ள மக்கள் அதை படிக்கிறதை என்னால் அறிந்து கொள்ள முடிகிறது. எல்லா மகிமையும், எல்லா புகழும், எல்லா கனமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நான் சமர்ப்பிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நான் ஒரே ஒரு வேண்டுகோளோடு நான் என் உரையை முடிக்கிறேன். என்னவென்றால், இனி காலம் செல்லாது. நாம் இப்படியே வாழ்ந்து கொண்டு இந்த குடும்பத்திற்காகவே, இந்த காரியங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டு இருப்பதல்ல. வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் அதை செய்வார். உணர்ச்சி வசப்பட்டு செய்யாதீங்க. உணர்ச்சி வசப்பட்டு செய்யறது பிரயோஜனம் இல்லை. ஆவியில் கர்த்தரால் நடத்தப்பட்டு ஆவியில செய்யுங்க. நீங்க செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய ஊழியர்கள் என்பதை மறந்துடாதீங்க. நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்காக நிற்கிற அவருடைய ஊழியர்கள். ஆகவே நாம் பல விதங்களில் நம்மை உறங்க விட்டு, நம்ம சோம்பேறியாக்கி நம்ம இருந்துட்டோம். இனியும் அப்படி இருக்கக்கூடாது. இப்பொழுது நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நேரம். இந்தியா கிறிஸ்துவுக்காக மாற வேண்டிய நேரம். இந்தியா கர்த்தருக்கென்று மாற வேண்டிய காலம் இது. அதற்காக ஒவ்வொரு மக்களும் தேவனுடைய கருவியாய் செயல்பட வேண்டிய காலமாய் இது இருக்கிறபடினால் நான் அன்போடு, உரிமையோடும், அன்பு சகோதர சகோதரர்கள் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்கிறேன், உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டிருக்காதீங்க. தாழ்த்தி கொண்டிருக்கிறது வேறு, தாழ்மை என்பது வேறு. தாழ்ச்சி என்பது வேறு, தாழ்மை என்பது வேறு. தாழ்ச்சி பிசாசு கொடுக்கிறது, தாழ்வு மனப்பான்மை பிசாசு கொடுக்கிறது. அது தேவனிடத்திலிருந்து உண்டாகிறதாக இருக்கவே முடியாது. ஆகவே உதறி தள்ளி போடுங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் பலவான்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் சௌரியவான்கள். நீங்கள் கர்த்தரை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அவருடைய பலவான்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் நிச்சயித்துக் கொள்ளுங்கள். அன்றைக்கு கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ கர்த்தருடைய பலவான் என்று சொல்லி. நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ளான பலவான்கள். ஆகவே உங்கள் இடையை கட்டிக்கொண்டு கிறிஸ்துவுக்காக எழும்பி பிரகாசிக்க எழுந்து புறப்படுங்கள். அமைதியா இருந்த காலங்கள் போதும் அன்பு சகோதரனே. அமைதியா இருந்த காலம் போதும் அன்பு சகோதரியே. யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம். ஐயோ அவங்க அதை சொல்லுவாங்களே, இவங்க இதை சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு போட்டோம். ஊழியக்காரனா, முழு நேர ஊழியக்காரனா நிக்கிறது அப்படின்றது ஒரு விதத்துல சமுதாயத்துல பல விதமான இழிநிலைகள் உண்டாகலாம். இருந்து போட்டோம். கர்த்தர் உங்களுக்கு என்று நியமித்த நாள் என்று உண்டு. அந்த நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்த சித்தமானால் யார் அதை தடுக்க முடியும்? நீங்களும் பிரகாசிக்கிற காலம் வருகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் விளக்காய் இருக்கிறீர்கள். நாம் ஒவ்வொருவரும் விளக்காய் இருக்கிறோம். இந்த விளக்கு கிறிஸ்துவாகிய தீபத்தை உடையவர்களாக நாம் இருப்போம் என்றால் நாம் பிரகாசிப்பதை யாராலும் தடுக்க முடியாது. மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நீங்களும் நானும் மலை மேல் உள்ள பட்டணம். மலை மேல் உள்ள பட்டணம் யாராலும் மறைக்க முடியாது. விளக்கை கொளுத்து யாரும் மரக்காலால் மூடி வைக்க முடியாது. நீங்கள் மூடி வைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களை ஆராய்ந்து கொள்ளுங்கள், உங்களிடத்தில் கிறிஸ்துவின் ஒளி இருக்கிறதா என்று சொல்லி. நீங்கள் மூடி வைக்கப்படாதபடிக்கு விளக்கு தண்ணீர் வைக்கப்படுகிறீர்கள் என்றால் உங்களில் கிறிஸ்துவின் ஒளி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் ஒளி உங்களில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் விளக்கை கொளுத்து யாரும் மூடி வைக்க முடியாது. அப்படியே கிறிஸ்து உங்களில் பிரகாசிக்க பண்ணுகிறார் என்றால் அவர் கொண்டு போய் உங்களை விளக்கு தண்டின் மேல் வைத்து வருகிறவர்கள் இடராதபடிக்கு நீங்கள் வெளிச்சம் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை வைப்பார். அதுல மாற்றமே இல்லை. ஆகவே ஒவ்வொருவரும் உற்சாகத்தோடு கிறிஸ்துவின் பணிக்கென்று உங்களை நீங்கள் அர்ப்பணித்து, கிறிஸ்துவுக்கென்று வாழ உங்களை அர்ப்பணித்து, நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன காரியத்தை செய்கிறீர்களோ அந்த இடத்துல கிறிஸ்துவுக்கென்று நீங்கள் செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, நான் விசுவாசிக்கிறேன். என் விசுவாசத்தை நான் அறிக்கை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. ஆகவே நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த ஊழியம் இந்த அளவில் முடியாது. இந்த ஊழியம் பல மடங்காக பெருகும். அது மாத்திரமல்ல, லட்சங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் என்னை நிறுத்தி அவருடைய வார்த்தையை பேச வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். என் சத்துருக்கள் எல்லாவற்றையும் முறியடிப்பேன் சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். என்னை அவர் தோளின் மேல சுமந்து செல்வேன் சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இதுவரையிலும் தோளின் மேல் சுமந்து செல்கிற தேவன். இதுவரையிலும் அவர் என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்.
இனியும் அவர் என்னை நடத்துவார் என்ற நிச்சயம் எனக்கு உண்டு. அந்த நிச்சயத்தோடு உங்களிடமிருந்து கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல்களை பரிமாறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். God bless you.